ஜஸ்ட் 10 மினிட்ஸில் பன்னீர் வச்சு இந்த மாதிரி ஒரு சாண்ட்விச் வீட்டிலே செய்யலாம். எப்படின்னு பார்க்கலாமா வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பல்லாரி வந்து நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு தக்காளியும் நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேக்கெட்டில் ஹாஃப் பன்னீர் எடுத்துட்டு அதை நல்லா பொடி பொடி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பவுல் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிட்டு வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீர் பீசஸ் ஆட் பண்ணிட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு வாரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு தவாவில் ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பன்னீர் பீசஸை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனோன்னா அது கூட ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் பீசஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக் பண்ண ஸ்டஃபை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு பிரெட் ஸ்லைஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிட்டு நம்மளோட ஸ்டஃபிங்கை வந்து அதில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் சீஸ் பீசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தால் நம்மளோட ஹோம்மேட் பன்னீர் சாண்ட்விச் ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.